வணக்கம் நண்பர்களே. என்னடா எப்போ பார்த்தாலும் செடியையும் கொடியையும் காட்டிக்கிட்டு இருப்பா, இல்லைன்னா சோத்தை பிரித்து தின்னுக்கிட்டு இருப்பா, இல்லைன்னா பழத்தை காட்டிகிட்டு இருப்பா. இப்போ என்னடா டேப்லெட் வாங்கி வச்சுக்கிட்டு சாப்பிட்றாளே அப்படின்னு பார்க்குறீங்களா? வாயெல்லாம் வெந்து போயிட்டு மக்களே, நாக்கெல்லாம் மொட்டாக இருக்குது, கண்ணு ரெண்டுலேயும் அப்படியே உப்பு படந்த மாதிரி இருக்குது, உதடெல்லாம் ரொம்ப வெந்து போயிருக்கு. நான் மாத்திரை முழுங்குறாங்க ரொம்ப பயப்படுவேன். மாத்திரை முழுங்கு என்கிட்ட என்ன கொடுத்தாலும் பாம்போட அடின்னு அடிச்சிடுவேன். ஆனால் ஒரு மாத்திரையை முழுங்கி காட்டினா ரொம்ப வேதனைப்படுவேன். அவ்வளோ மாத்திரை முழுங்குறாங்க எனக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். ஆனால் வேறு வழி தெரியல. வாழைப்பழத்தூளை வச்சு தான் அந்த மாத்திரையை நான் முழுங்க போகிறேன். எனக்கு ஏன் இந்த உஷ்ணம் தாங்காமல் இருக்கா? நானும் வெந்தயம் ஊற வச்சு சாப்பிட்டுட்டேன், சியா சீடு ஊற வச்சு சாப்பிட்டுட்டேன். அடுத்து அது என்ன அது சப்ஜா விதையும் சாப்பிட்டுட்டேன். எது சாப்பிட்டாலுமே எனக்கு பாதாம் பிசின் ஊற வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டேன். எதுலேயுமே எனக்கு வாயு இந்த உஷ்ணங்கிறது போகலை. அப்படியே நாக்கு ஓரம், நாக்குக்கு பின்புறம், கண்ணு ரெண்டு, மேல் அன்னம், அடி நாக்கு இங்கெல்லாம் அப்படியே சின்னதாக கொப்பளம் மாதிரி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காரமாக எதுவும் சாப்பிட முடியல. இந்த வெயில் காலத்தில் தாங்கலை. இதுக்கு ஏதாவது மருந்து இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களே. அதான் வேறு வழி இல்லாமல் கடைசியில் மாத்திரையில் நிற்கிறேன். தேங்காய் பால் சாப்பிட சொன்னாங்க. சில பேர் சைவம் சாப்பிட்டா B12 விட்டமின் கம்மியாக இருக்குமா. நான் சுத்த சைவம். ஒருவேளை அதனால B12 விட்டமின் கம்மியாக இருக்கோ. தேங்காய் பால் தான் நாளைக்கு செஞ்சு சாப்பிட்ணும். இன்றைக்கி ரொம்ப முடியல, அதனால் டேப்லெட் வாங்கி முழுங்க போகிறேன் மக்களே. பாய் மக்களே, டேப்லெட் முழுங்கிட்டு வரேன்.